நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஒரு சின்ன காற்று. அதுக்கு ஒரு நாள் ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா, இந்த உலகத்தில் என்னை விட பவர்ஃபுல்லாக யாராவது இருக்காங்களான்னு. அது சுற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய மரம் கம்பீரமாக நின்றுட்டு இருந்துச்சு. காற்று நினச்சிச்சு, இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதே, இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்னு. அது மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு, உன்னை விட பவர்ஃபுல்லாக யாராவது இருக்காங்களான்னு. மரம் சிரிச்சிட்டு சொல்லிச்சு, நான் ஸ்ட்ராங்னு நீ நினச்சிருக்கலாம், ஆனால் மழை இருந்தால் தான் எனக்கு லைஃப் லாங் வாழ முடியும். ஸோ மழை தான் என் ஸ்ட்ரென்த். உடனே காற்று மழையை தேடி போச்சு. மழை பூமியை நினச்சிட்டு சந்தோஷமாக விழுந்துட்டு இருந்துச்சு. காற்று கேட்டுச்சு, அப்போ நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டா? மழை சிரிச்சுது, நானா? சூரியன் வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக நான் மறைஞ்சிருவேன். சூரியன் தான் பவர்ஃபுல். காற்று இப்போ சூரியனை தேடி போச்சு. சூரியன் ரொம்ப பிரைட்டாக ஒளி கொடுத்துட்டு இருந்துச்சு. காற்று கேட்டுச்சு, அப்போ நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டா? சூரியனும் சிரிச்சுது, நானும் இல்லை, ஒரு சின்ன மேகம் வந்தா போதும், என் ஒளியையே மூடிரும். காத்து உடனே மேகத்துக்கிட்ட போச்சு. மேகம் அமைதியா நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. காத்து அதே கேள்வியை கேட்டுச்சு, அப்போ நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டா? மேகம் சிரிச்சிட்டு சொன்னது என்னன்னா, நான் எங்க போகணும்னு டிசைட் பண்றது நானே இல்ல, நீ தான் என்ன தூக்கிட்டு போற. அந்த நிமிஷம் காத்து சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த உலகத்துல யாருமே எல்லா நேரத்திலையும் ஸ்ட்ராங்கஸ்ட் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? மத்தவங்க ஸ்ட்ரென்த்தை மட்டும் பாக்குறோம், நம்ம வீக்னஸை மட்டும் கம்பேர் பண்றோம். அதனால தான் நம்மளை விட எல்லாரும் பெட்டர்னு, எல்லாரும் ஸ்ட்ராங்கர்னு நமக்கே தோணுது. நீ பார்க்குற ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாடியும் உனக்கு தெரியாத ஒரு பயம் இருக்கு, உனக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால மற்றவங்களை பார்த்து உன்னை நீயே குறைச்சு மதிப்பிடாத. ஏன்னா நீ உன்னை நம்புற அளவுக்கு தான் இந்த உலகமும் உன்னை நம்பும்.